ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட வந்து ஒரு 3 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஆரம்ப சம்பளமே உங்களுக்கு ₹1,00,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 12th பாஸ் பண்ணதுல இங்கே டிகிரி, பிஜி முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 21 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து இமெயில் மூலிமா விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைனா போஸ்ட் மூலிமா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட ரெஸ்யூமோட வந்து பார்த்தோன்னா சர்டிஃபிகேட் காப்பீஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்கணும். அதெல்லாம் இணைச்சு நீங்கள் வந்து பாருங்கள், இங்கே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மெயிலுக்கு கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். tnwesafeproject@gmail.com கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மெயிலுக்கு கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நான் போஸ்டலில் சென்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சென்னை அட்ரஸ், இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டல்லையும் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் மெயிலில் சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட ரெஸ்யூம் ப்ளஸ் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே ஃபைலாக ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா போஸ்டலில் சென்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டலில் சென்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 21 ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம். அது இமெயில் மூலிமா நாங்கள் வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுங்க. ஸோ உங்களோட ரெஸ்யூமில் வந்து இமெயில் ஐடி வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட இமெயில் மூலிமா தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து நாங்கள் வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சீனியர் கன்சல்டன்ட்டை வந்து பாருங்கள் ஃபினான்ஸ் கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் டேட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ₹15,000 சேலரி வந்து வரும். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள், நீங்கள் 12th மட்டும் பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 12க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, 12th வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனு. உங்கள்கிட்ட சைக்கிளிங்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவோம், முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து டேட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எம்எஸ்சியில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா எம்எஸ்சியில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பாருங்கள் பேச்சுலர் டிகிரி, அதாவது இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்கள் நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான். உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ₹1,00,000 உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து சீனியர் கன்சல்டன்ட்டில் வந்து ஃபினான்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் ₹1,00,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து பாருங்கள் சிஏ, சிஎம்ஏ, ஐசிடபிள்யூஏ, எம்பிஏல ஃபினான்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 கேட்டகரிக்குமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து இதுக்கான ஜாபோட நேச்சர் எல்லாமே வந்து இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே வந்து உங்களோட ரெஸ்யூம் ப்ளஸ் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இணைச்சு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டரில் சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இமெயில் வழியாக நீங்கள் 21 ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.